கொண்ட அலோகம் அயோடின். மின்சாரத்தை கடத்தும் அலோகம் கிராஃபைட். எப்சன் உப்பின் வேதிப்பொருள் மெக்னீசியம் சல்ஃபேட். செயற்கை இழைகளுக்கு உதாரணம் பாலிஸ்டர், லைலான், ரயான். கேண்டி திரவம் என்பது பொட்டாசியம் பெர்மாங்கனேட். மோர்ஸ் உப்பின் வேதிப்பொருள் சோடியம் சல்ஃபேட். சலவை பொருட்களின் அயனி பகுதி SO3 Na+. சலவை சோடா தயாரிக்க பயன்படுவது சோடியம் கார்பனேட். ஒரு எரிபொருள் எரிய தேவைப்படும் குறைந்தபட்ச வெப்பநிலையே எரி வெப்பநிலை. எரிசோடா எனப்படுவது சோடியம் ஹைட்ராக்சைடு. எரி பொட்டாஸ் எனப்படுவது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. நீரில் கரையும் காரங்கள் ஆல்கலிகள். பருப்பொருட்களின் நான்காவது நிலை பிளாஸ்மா. ராக்கெட் எரிபொருளாக பயன்படுவது நீர்ம ஹைட்ரஜன். தூய்மையான நீரின் pH மதிப்பு 7. அதிக ஆற்றல் மூலம் கொண்டது லிப்பிடு. இயற்கையில் கிடைக்கும் தூய்மையான கார்பன் வைரம். எண்ணெயினால் பற்றி எரியக்கூட தீயை எதை கொண்டு அணைக்க வேண்டும் நுரைப்பான். ஐஸ் தயாரிக்கும் களத்தில் குளிர்பானமாக பயன்படுவது நீர்ம ஹைட்ரஜன். வெள்ளை துத்தம் எனப்படுவது ஜிங்க் சல்ஃபேட். உலகில் அதிக வலிமைமிக்க அமிலம் ஃப்ளூரோ சல்ஃபியூரிக் அமிலம். காஸ்டிக் சோடா எனப்படுவது சோடியம் ஹைட்ராக்சைடு. அமில நீக்கி எனப்படுவது மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. காஸ்டிக் பொட்டாஸ் எனப்படுவது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. குளிர்பானங்களின் pH மதிப்பு 3.0. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ஸோ ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு
கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.